Hi guys, a very good evening to all of you. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன இம்பார்ட்டண்டான ஒரு செஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு எஸ்எஸ்சிக்கான கேலண்டர் விட்டாச்சு. 2026 என்னென்ன எக்ஸாம்ஸ்லாம் நடக்க போகுது அப்படின்றதுக்கான கேலண்டர் விட்டாச்சு. மேம் விட்ட கேலண்டரில் தான் அவங்க தூக்கிட்டாங்களே, அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து இல்லையே அப்படின்னு சொல்லி பதற வேண்டாம். கேலண்டருன்ற ஸ்பெல்லிங் தப்பாக கொடுத்துட்டாங்களாம், அதனால தான் தூக்கியிருக்காங்க. அதை மறுபடியும் அப்லோட் பண்ணிவிடுவாங்க, பதற வேண்டாம். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த கேலண்டர் படி பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமான எக்ஸாம்ஸ், சரிங்களா? நமக்கு முக்கியமான எக்ஸாம்ஸ்ன்னு சொல்லும் போது இதுதான், சரிங்களா? சிஜிஎல், ஜேஇ, செலெக்ஷன் போஸ்ட்டு, சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான போஸ்ட்டு. ஸோ அதில் நம்மளுடைய ஃபோக்கஸ் இன்றைக்கி என்னவா இருக்க போகுது அப்படின்னா, எஸ்எஸ்சி சிஜிஎல் தான் நம்மளுடைய ஃபோக்கஸாக இருக்க போகுது. ஸோ நமக்கு மார்ச்சில் எக்ஸாம் உடைய நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஏப்ரலில் நமக்கு க்ளோசிங் டேட்டாக இருக்கும். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா மே டு ஜூனுக்குள்ளே எப்போனாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? ஸோ மே மாதம்னு வச்சுக்கோங்களேன், மேல எக்ஸாம் நடக்கும். வேர்ஸ்ட் கேஸ் செனாரியோ மே 1ஆம் தேதி எக்ஸாம் வருதுன்னே வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு ஜான் 10, ஃபெப் 10, மார்ச் 10, மே 10. ஸோ 3 மாதம் கூட கிடையாது, 3 மாதம் கூட கிடையாது. அப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு நடக்கும், ஓகேங்களா? ஸோ மேலேருந்து ஜூன் வரைக்கும் நமக்கு என்னது இது இருக்க போகுது. அதே மாதிரி மேலேருந்து ஜூலைக்குள்ளே பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் போஸ்ட். அப்போ செலெக்ஷன் போஸ்ட் ஜூலையில் இருக்கும்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் இருக்கும், இது பார்த்தீங்கன்னா அக்டோபரில் இருக்கும். ஸோ அடுத்தடுத்த மாதம் அடுத்தடுத்த எக்ஸாம்னு நடந்துக்கிட்டே இருக்க போகுது, சரிங்களா? ஸோ நமக்கு அந்த சமயத்தில் உட்காந்து படிக்க முடியுமா, உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியுமா, டைம் இருக்குமானா நோ. இப்போ இந்த 3 மாதத்தில் நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்களோ அவ்வளோதான். மீதி அந்த 1 மாதத்தில் 1.5 மாதத்துலலாம் என்ன பண்ண முடியும்னா, மார்க் டெஸ்ட் போட்டு ரிவைஸ் தான் பண்ண முடியுமே தவிர புதுசாக எதையுமே படிக்க முடியாது. அப்போ படிக்கணும், லேர்ன் பண்ணணும் அப்படின்னா இதுதான் உங்களுடைய ஃபைனல் அல்டிமேட்டம், சரிங்களா? இதுக்கு மேலாம் டைம் இருக்காது. அப்போ எஸ்எஸ்சி சிஏஜிஎல்னு வரும்போது என்னென்ன மாதிரியான போஸ்ட்லாம் இருக்கும் அப்படின்னா, கம்பைன்டு கிராஜுவேட் லெவல் சொல்லுவாங்க இதனுடைய பேர், சரிங்களா? போஸ்ட் இதில் என்னென்னலாம் இருக்குன்னா, அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸரு, இன்ஸ்பெக்டரு, ஆடிட்டரு, அக்கௌண்டன்ட்டு, ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், இந்த மாதிரி நிறைய போஸ்ட் இருக்கும், எக்கச்சக்கமான போஸ்ட் இருக்கும். எஸ்எஸ்சி சிஜிஎல்ல யூனிஃபார்ம்டு போஸ்ட்லேயே நீங்கள் என்ன போய் உட்காரலாம், அவ்வளோ கித்தான லெவலில் கூட போய் உட்காரலாம். ஸோ சிஜிஎலுக்கு குவாலிஃபிகேஷன் என்னென்னா கிராஜுவேட் முடிச்சிருந்துருக்கணும், மாஸ்டர்ஸ் டிகிரி மாஸ்டர்ஸ் இல்லை, பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருந்துருக்கணும், ஏதோ ஒரு டிகிரி, டசன்ட் மேட்டர், சரிங்களா? ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணலாம். ஆனால் என்னென்னா நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் அப்ளை பண்ணுற அன்னைக்கு கரெக்டாக அந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் ஃபைனல் செமஸ்டர்லேயும் எல்லா செமஸ்டர்லேயும் எல்லா இதுவுமே கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு ஒரு எதனா ஒரு டாக்குமெண்டேஷன் ப்ரூஃப் இருக்கணும், சரிங்களா? ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் இல்லைனா கூட பரவாயில்ல, நீங்கள் ஃபைனல் செமஸ்டர் எழுதி முடிச்சிருக்கணும். ஃபைனல் செமஸ்டருடைய மார்க் ஷீட் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ரிசல்ட் டிக்ளேர் பண்ணது, அந்த ரிசல்ட்டில் எல்லா சப்ஜெக்ட்ஸும் எல்லா செமஸ்டரும் எல்லா பேப்பர்ஸும் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு ப்ரூஃப் நீங்கள் அப்ளை பண்ணுற அன்னைக்கு கையில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லாஸ்ட் இயர் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸும் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம், சரிங்களா? ஓகே. ஸோ மினிமம் பர்சன்டேஜ் இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருந்துருக்கணும் அது இதெல்லாம் கிடையாது, எனி டிகிரி முடிச்சிருந்தா போதும், சரிங்களா? ஓகே. ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக 18 to 32 தான் ஏஜ் லிமிட்டு. சில போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்னது 18 to 27 சொல்லுவாங்க, சிலதுக்கு 20 to 23 சொல்லுவாங்க, 20 to 30 சொல்லுவாங்க, சிலதுக்கு 18 to 30 சொல்லுவாங்க. ஸோ ஒரு போஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, நிறைய போஸ்ட் இருக்குது, அதில் இப்படி வேரி ஆகவும் வாய்ப்பு இருக்குது. பட் கவலைப்பட வேண்டாம், நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது எல்லா கேட்டகரிஸுமே இருக்குது, ஜென்ரல் அண்ட் இடபிள்யூஎஸ் தவிர எல்லாத்துக்குமே இருக்குது. ஓபிசிக்கு 3 years, எஸ்சி எஸ்டிக்கு 5 years, பிடபிள்யூபிடிக்கு 10 years வரைக்கும் இருக்குது, எக்ஸ் சர்வீஸ்மெனுக்கும் இருக்குது ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படின்றது இருக்குது. ஸோ Tier 1 நமக்கு தெரியும், Tier 1 ஈஸியான கான்செப்டாக தான் இருக்க போது. என்னென்னா இங்கிலீஷ் 25 கொஷின் 25 மார்க்கு, ரீசனிங் 25 கொஷின் 25 மார்க்கு, மேக்ஸ் 25 கொஷின் 25 மார்க்கு, ஜென்ரல் அவேர்னஸ் 25 கொஷின் 25 மார்க்கு. ஸோ நெகட்டிவ் மார்க் 1/4 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நெகட்டிவில் போகும், சரிங்களா? 1/4 நெகட்டிவில் போகும். ஸோ நமக்கு மார்க் பார்த்திங்கன்னா இன்டூ 2 வரும், சரிங்களா? இன்டூ 2 வரும். இது வந்து Tier 1 உடையது, சரிங்களா? Tier 1 உடையது. ஸோ நம்ம ஃபோக்கஸ் இப்போ ரைட் நோ என்னவாக இருக்கணும்னா Tier 1 கிளியர் பண்ணணும். ஸோ போன வருஷம் எஸ்எஸ்சி சிஜிஎலோட 2025 உடைய கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 136.8 இருந்துச்சு, சரிங்களா? யூஆர் கேட்டகரியோட கட் ஆஃப் 136.8 இருந்துச்சு. அப்போ நம்மளுடைய டார்கெட் என்ன வச்சுக்கலாம்னா 75 கொஷின்ஸ், ஓகேங்களா? அதாவது 150 தான் நம்மளுடைய ஸ்கோருன்றதை நம்ம டார்கெட்டாக வச்சுக்கணும்.
150 மார்க் வாங்கணும்ப்பா. 200க்கு 150 மார்க் வாங்கணும். அந்த 150 மார்க் வாங்குறதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி ஆரம்பிக்கலாம், எப்படி படிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நம்மளுடைய ஃபோக்கஸ் இதுவாக தான் இருக்கணும். ஏன்னு பாருங்களேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் 25 இருக்கா, இதில் 24 கண்டிப்பாக எடுக்க முடியும். ஒழுங்காக படிச்சிங்க அப்படின்னா இதில் 25க்கு 24 உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ ரீசனிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சரிங்களா, இதில் ஒரு 24ன்னு வச்சுக்கோங்க. ரீசனிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் 22ன்றது அட்டன் பண்ணலாம். சரிங்களா? 22ன்றதை அட்டன் பண்ணலாம். ஆப்டின்னு வச்சுக்கிட்டோம் வைங்களா, இதில் 20 அட்டன் பண்ணலாம். ஸோ 6 66 மார்க் வந்துருச்சு. இப்போ மீதி எவ்வளோ வேணும்? 4 + 5 9 மார்க் தான் வேணும். அப்போ இந்த 25ல் 9 மார்க் வாங்கினா போதும், 70 மார்க் நம்மளால் 75 மார்க் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். ஆமாவா இல்லையா? 9 மார்க்ஸ் வாங்கினா என்ன பண்ண முடியும்? நம்மளால் 150 ஸ்கோர் பண்ணலாம். அப்போ நம்மளோட டார்கெட் இது தான் இருக்கணும். 75 வாங்கணும்னா கொஞ்சம் ஐயோ நடாது அப்படின்னு தோணுது. 150 ஐயோ 150 மார்க் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சே வலிக்கிற மாதிரி இருக்கணும். அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண வேணாம். இங்கிலீஷில் 25க்கு 24 வாங்கணும். ரீசனிங்கில் 25ல் 22 வாங்கணும். ஆப்டியில் 22ல் 20 வாங்கணும். இதில் 9 வாங்கணும். அதாவது நமக்கு செக்ஷனல் கட் ஆஃபே கிடையாது. அதனால நீங்கள் இதுக்கு பதிலாக இதில் இன்னும் நிறைய மார்க் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் உங்களுக்கு இதில் கம்மியாக வாங்கினா போதும். இது நான் ஜிஎஸ் யார் யாருக்கெல்லாம் வீக்காக இருக்கீங்களோ அவங்களுக்கு சொல்கிறேன். இல்லை மேம் ஜிஎஸ் நான் சூப்பராக போட்டுருவேன், நான் மினிமம் 12லேருந்து 18 மார்க்காச்சும் நான் வாங்கிடுவேன் அப்படின்னா, அப்போ நீங்கள் இதில் எதனா ஒன்று லூஸில் விடலாம். எல்லாத்தையும் போட்டு தலையில் போட்டு இது பண்ணிக்கணுன்ற அவசியம் கிடையாது. சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணலாம். ஸோ நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். சரிங்களா? சோகமான மூஞ்சி வந்திருக்கா? ஓகே. ஸோ நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் எதை காம்ப்ரமைஸ் பண்ணலாம், எதை இம்ப்ரூவ் பண்ணலான்றது. எல்லாருக்குமே ஒரே மாதிரி இல்லை இல்லையா? இப்போ இங்கிலீஷில் என்ன விட்டிங்கன்னா 25க்கு 25 நான் எடுத்துருவேன். ரீசனிங்க்கு 25க்கு 25 நான் எடுத்துருவேன். மேக்ஸுக்கு 25 எடுக்கிறது எனக்கு கஷ்டம். ஜிஎஸில் 9 எடுக்கிறது எனக்கு கஷ்டம். சரிங்களா? அப்போது நான் இது ரெண்டுத்தில் அதை என்ன பண்ணிவிடுவேன், அதுக்கு பதிலாக இது காம்பன்சேட் பண்ணிடுவேன். அந்த மாதிரி நீங்கள் எதனா காம்பன்சேட் பண்ணணும். அதில் நீங்கள் எதில் ஸ்ட்ராங்கு, எதில் நீங்கள் பண்ண முடியுன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது ஒரு வழி. ஓகே. ஸோ யாரெல்லாம் இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலான்னா, மேம் இது வரைக்கும் நான் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்னால் எனக்கு ஐடியாவே இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம், இப்போ தான் நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இதை ஆரம்பிக்கலாம். ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸோ இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம். போதுமான அளவு டைம் இருக்குது. ஆல்ரெடி அட்டென்ட் பண்ணவங்களும் ஆப்வியஸ்லி ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஸோ யாரெல்லாம் 2026 to 27ல் நான் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே ஏற்ற ஒரு ஜாப். ஸோ சீக்கிரமாக இப்போவே உடனே ஆரம்பிச்சிடுங்க. கேலண்டர் வந்தாச்சு, வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஸோ பேசிக்ஸ் நமக்கு ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கும் தைரியத்தை கூட்டுறதுக்கும் இதுதான் சரியான டைம். அது நல்லதுன்னு ப்ரிப்பரேஷனை ஆரம்பிச்சிடுங்க. ஸோ 90 days பிளான் நான் ஒன்று ரெடியாக வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ 3 months 3 மாதம்னே வச்சுக்கோங்க. 3 மாதம் சாலிடு பிளான் நான் ஒன்று வச்சுருக்கேன். ஓகேங்களா? என்னென்னு பார்த்தீங்கன்னா டெய்லி 3 to 4 மணி நேரம் நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுடைய கோல் என்னென்னா Tier 1 கிளியர் பண்ணணும். Tier 1ஓட சேம் சிலபஸ் தான் நமக்கு Tier 2லேயும் இருக்க போகுது. அதனால் அது பெரிய காம்ப்ளெக்ஸ் கிடையாது. சரிங்களா? ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 month நீங்கள் பேசிக்ஸ்க்கு ஒதுக்குங்க. ஓகேங்களா? செகண்ட் மந்த் என்ன பண்ணுங்கள், பேசிக்ஸ் ப்ளஸ் ப்ராக்டிஸ் லேர்னும் பண்ணணும், ப்ராக்டிஸும் பண்ணணும், ரெண்டுத்தையும். 3வது மாதம் பார்த்தீங்கன்னா மாக் டெஸ்ட்டும் ரிவிஷன்ஸும் மட்டும்தான். ஸோ இதுதான் நம்மளுடைய பேசிஸாக இருக்கணும். இப்படி தான் நம்ம ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது வச்சுருக்கேன். சரிங்களா? அதாவது Day 1 ஆப்டியில் இது பாருங்கள், ரீசனிங்கில் இது பாருங்கள், இங்கிலீஷில் இது பாருங்கள், இது ஜென்ரல் ஸ்டடீஸில் இது பாருங்கன்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஒரு ஸ்டடி பிளான் வச்சுருக்கேன். இந்த ஒரு 90 days ஸ்டடி பிளான் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடி இதுதான். சரிங்களா? pranawa.nair@adda247.com. சரிங்களா? ஸோ மெயில் ஐடி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. @adda247.com. இதுதான் என்னோட அஃபிஷியல் மெயில் ஐடி. ஸோ மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த 90 days ஸ்டடி பிளான் நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். Day 1லேருந்து Day 90 வரைக்கும் என்னென்னலாம் பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணணுன்றது ஹோல் சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி நான் ஒரு சாலிட் பிளான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா
உங்களால் சிலபஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட முடியும். சரிங்களா? ஸோ மந்த் 2 நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் ஃபேஸ் சொன்னீங்கன்னா, ஸோ இது கற்றுக்கிட்டதே, அதாவது இது லேர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல், இந்த ஸ்டடி பிளான் படி படிக்கிறது மட்டும் இல்லாமல் சைட் பை சைடு இதுவும் பண்ணணும். என்னது டாபிக் வைஸ் டெஸ்ட் போடணும். சரிங்களா? ஸ்பீடை அதிகப்படுத்தணும். ப்ரீவியஸ் கொஷின்ஸும் பார்க்கணும். வேறு வழி கிடையாது மேம். என்ன மேம் இதையும் பண்ணணுன்றீங்க, அதையும் பண்ணணுன்றீங்க, எல்லாத்தையும் சேர்த்து எப்படி மேம் பண்ண முடியும்னா வேறு வழி கிடையாது. லேட் ஆகிடுச்சு. எல்லாத்தையும் சேர்த்து பண்ணி தான் ஆகணும், ஓடி தான் ஆகணும். அப்போ தான் வேலை கிடைக்கும். ஓடுங்க, தப்பு கிடையாது. நல்ல விஷயத்துக்காக தானே பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஓகேங்களா? எதெல்லாம் நமக்கு வரலன்னு தெரியுதோ, எதெல்லாம் வீக்குன்னு தெரியுதோ அதை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஓகே, இந்த கொஷின் போட்டாலே நம்ம ஆன்சர் தப்பாக தான் போடுறோம், இந்த டாபிக் வந்தாலே நம்ம திணறோம், அப்போ இந்த டாபிக் நமக்கு தெரியல, அப்போ இந்த கான்செப்ட் நமக்கு புரியல அப்படின்றத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். தியரி படித்து லேர்ன் பண்ணது மட்டும் இல்லாமல் எக்ஸாமில் ப்ராக்டிஸ் தான் கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போது அதுதான் முக்கியம். அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் வேணும். ஸோ லாஸ்ட் 30 days என்ன பண்ணணும், ரிவிஷன்ஸ் அண்ட் மார்க் டெஸ்ட் பண்ணணும். ஸோ ஃபுல் லென்த் மார்க் இருக்கணும். ஒழுங்காக எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணுறீங்கன்னு அனலைஸ் பண்ணணும். ஃபார்முலாஸாக இருக்கட்டும், ரூல்ஸாக இருக்கட்டும் தனியாக எழுதி வைக்கணும். சரிங்களா? ஸோ ஒரு வாட்டியும் டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி அதை திருப்பி பார்த்து போய் எழுதணும். சரிங்களா? உங்களோட டார்கெட் என்னென்னா 150, 130லாம் இல்லை, ரேஞ்செல்லாம் நான் சொல்லலை, 150 தான் உங்கள் டார்கெட். அதை நோக்கி போங்க. அப்போ நீங்கள் ஒரு டெஸ்ட்லையும் அட்டன் பண்ணும் போது மினிமம் 80 questions அட்டன் பண்ணால் தான் 75 ஆச்சும் மார்க் எடுக்க முடியும். சில்லி மிஸ்டேக்கு, இல்லை இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டேன், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எலிமினேட் பண்ணிட்டோன்னா 75 கரெக்ட் வாங்கணுன்னா 80 question அட்டன் பண்ணால் தான் நெகட்டிவ் மார்க்லாம் போய் 75க்கு வந்து நிற்கும். அதனால் 80 question அட்டன் 100க்கு 80 question அட்டன் பண்ணியே ஆகணும். அதில் 75 மார்க்கு, அதாவது 150 மார்க் வாங்கியே ஆகணும். சரிங்களா? இதுதான் நம்மளுடைய டார்கெட். இதை நோக்கி தான் நம்ம போகிறோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டெய்லி ஸ்டடி டைம் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னா, மேக்ஸுக்கு ஒரு 1.5 hours, இங்கிலீஷ்க்கு ஒரு 3/4 மணி நேரம், ரீசனிங்க்கு ஒரு 3/4 மணி நேரம், கடைசியில் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு ஒரு 1/2 மணி நேரம். சரிங்களா? இந்த கான்செப்டில் ஒதுக்குங்க. இல்லை நீங்கள் எதில் வீக்காக இருக்கீங்களோ அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமும், எதில் வந்து நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்களோ அதில் கொஞ்சம் கம்மி டைமும் நீங்களே உங்களுக்கு ஏற்ற மாதிரி பர்சனலைஸ் ஆகிக்கோங்க, கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எஸ்எஸ்சின்றது கஷ்டம் கிடையாது, கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே எஸ்எஸ்சி போனவங்க எல்லாத்துக்கிட்டேயுமே இருக்கக்கூடிய ஒரு காமனான விஷயம் கன்சிஸ்டன்சி. தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணது மட்டும்தான். ஸோ அதனால் ப்ராக்டிஸ் ஒழுங்காக பண்ணுங்கள். ஒரு எக்ஸாம் போதும் உங்களுடைய லைஃப் அப்படியே டோட்டலாக 360 டிகிரி திருப்பி போடும். அவ்வளோ டோட்டல் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரே எக்ஸாம் கிளியர் பண்ணால் போதும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கே ஆரம்பிங்க, டிசிப்ளினாக இருங்க, நாளைக்கு கண்டிப்பாக சக்சீட் ஆகிடுவீங்க. சரிங்களா? ஓகேம்மா, ஆல் தி பெஸ்ட்மா. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த 2026 உங்களுடைய வருடமாக தான் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? ஓகே. ஸோ உங்களுக்கு இல்லை தனியாக வந்து நான் எப்படி பண்ணுவேன்னு தெரியல மேம், தனியாக எங்கேருந்து ஆரம்பிப்பேன்னு தெரியல, என்னால் தனியாக உட்காந்து கோப் பண்ண முடியுமான்னு தெரியலன்னு பயமாக இருக்குது அப்படின்னா, மேன்மை அப்படின்ற 3 எஸ்எஸ்சி ஃபவுண்டேஷன் பேட்ச் வந்து நம்ம இந்த Jan 24th தான் ஆரம்பிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா CGL, CHSL, MTS, CPU, ஸ்டெனோ எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே ஒரே ஒரு வாட்டி தான் கற்றுக்க போகிறோம். ஒரே கான்செப்ட் தான், ஒரே சிலபஸ் தான், டிஃபிகல்ட்டி லெவல் மட்டும்தான் மாறுமே தவிர சிலபஸ் மாறவே மாறாது. அப்போ இது ஒரு வாட்டி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டாலே போதும். எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் நீங்கள் அடுத்தடுத்து டெஸ்ட் போட்டாலே போதும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், எஸ்எஸ்சி ஃபவுண்டேஷன் பேட்ச் வாங்கிக்கலாம். இது வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்கள், Y350ன்ற கோட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இப்போ நமக்கு பொங்கல் ஆஃபர்ஸ் எல்லாமே ஆரம்பிக்க போகுது. சரிங்களா? ஸோ Y350ன்ற கோட் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் வந்து இருக்கும். ஸோ 2800க்கே என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் இந்த ஃபவுண்டேஷன் பேட்சை வாங்கிக்க முடியும். ஸோ எப்படி வாங்குறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளுடைய மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மொபைல் ஆப் யாரெல்லாம் இன்ஸ்டால் பண்ணலையோ மறக்காமல் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். சரிங்களா? அதில் போய்ட்டு மொபைல் ஆப்பில் நீங்கள் போய்ட்டு என்ன பண்ணலாம்னா, ஸ்டோரில் போய்ட்டு தமிழ் எஸ்எஸ்சின்னு கொடுங்க. என்ன பண்ணலாம், இங்கே போய்ட்டு தமிழ் எஸ்எஸ்சின்னு கொடுத்தீங்க அப்படின்னா எடுத்தோடனே நமக்கு அந்த பேட்ச் தான் காட்டும். சரிங்களா? ஸோ யார் யார் எடுக்கிறாங்க, என்னென்ன டாபிக்ஸ் கவர் பண்ணுறோம், எவ்வளோ நாளைக்கு போகுது, முடிக்க முடியுமா முடியாதா, ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த ஸ்டடி பிளானில் இருக்கும். இது எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணுங்கள். ரெஃபர் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னா, இந்த மோர் ஆஃபர்ஸ்னு போங்க. சரிங்களா? மோர் ஆஃபர்ஸில் போயிட்டு இந்த இடத்துல தான் நான் சொன்ன கோடை அப்ளை பண்ணுங்கள். Y350ன்ற கோட் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த கோட் அப்ளை பண்ணும்போது மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சீப்பஸ்ட் ப்ரைஸில் வாங்கிக்கலாம். சரிங்களா?
செஷன் மறக்காமல் லைக் போட்டுருங்கப்பா. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க. அண்ட் ஸ்டடி பிளான் வேணும்னா மெயில் ஐடி, அஃபிஷியல் மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூம்மா. தேங்க்யூ ஸோ மச். பபாய். டேக் கேர். அண்ட் அடுத்தடுத்த செஷன்ஸ் நம்ம லைவ் நிறைய கொண்டு போவோம்ப்பா. அண்ட் மண்டேலேருந்து என்னென்னா எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு ஒரு ஃபைனல் ரிவிஷன் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மண்டேலேருந்து சாயந்தரம் 4 மணிக்கு ஃபைனல் ரிவிஷன்ஸ் ஆரம்பிச்சிடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். முடிஞ்சு அட்டென்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூப்பா. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். பபாய். டேக் கேர்.